உங்கள் ஊழியம் சரியான பாதையில்தான் செல்கின்றதா என்று முதலில் நீங்கள் தீர்மானமாக அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கின்றது? உலக ஆதாய விஷயங்களுக்காக, உலகியல் ரீதியான பொருட்களுக்காக, பணத்திற்காக, சொத்திற்காக ஆசீர்வதிக்க வேண்டி அவரை விசுவாசிப்பது என்பது முறையல்ல, சரியல்ல என்றும், அத்தகைய பொருள் ரீதியான தேவைக்காக நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அது பொருள் ரீதியான தேவை கிடைப்பதற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் உங்களை, அதற்காக நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன், பிரேயர் செய்கிறேன் என்று ஊழியம் செய்கின்றவர்கள் அது முறையான ஊழியம்தானா என்று முதலில் அறிந்து கொள்ளுங்கள். ஊழியம் என்று உலக தேவைகள், உலக ஆதாயங்கள் இவைகளெல்லாம் வேண்டும், பணம் வேண்டும், வசதி வேண்டும், நல்ல உணவு வேண்டும், உடை வேண்டும், பகட்டாக இருக்க வேண்டும், இதற்காக என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று பிரார்த்திப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக ஊழியம் செய்பவர்கள் முதலில் அது முறைதானா, ஆண்டவர் அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்திலே கூறியிருக்கின்றாரா என்று தெரிந்து கொள்ளுங்கள். உலகியல் ரீதியான அத்தனை தேவைகளும், பொருட்களும், பணமும், இந்த வாழ்க்கையும் மொத்தமும் மாயை, நிரந்தரமற்றவை என்று பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் எப்போதோ கூறிவிட்டார். ஆனால் அந்த மாயைகள் நிறைவேறுவதற்காகத்தான் தற்சமய ஊழிய கூடாரங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உண்மை என்ன? அதற்காகவா ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார்? உலகில் உள்ள பொருட்களை எல்லாம், பணத்தை எல்லாம் ஒருவரே வைத்து கொண்டு அதனை விடாமல் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே, என்னை அமைதிப்படுத்துங்கள், எனக்கு சந்தோஷம் கொடுங்கள், எனக்கு சமாதானம் கொடுங்கள் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? முதலில் அதை எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டு வா என்று தான் சொல்கின்றார் பரிசுத்த வேதாகமத்திலே. ஊழியம் செய்கின்ற தன் உடனிருந்த தன்னுடைய ஊழியத்துக்கான பாதையில் அவர் அழைத்து வரப்பட்ட அத்தனை அப்போஸ்தலர்களையும் என்ன சொன்னார்? உடுத்த ஒன்று கையில் எடுத்துக்கொள், மற்றவைகள்லாம் அப்படியே விட்டு புறப்படு, நீ சென்று ஊராக சென்று ஊழியம் செய், அங்கே இருப்பவன் எவனோ அவன் வீட்டுப்படியில் சென்று நில் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். ஆண்டவர் அனுப்பிய இயேசுநாதர், இயேசு கிறிஸ்து தனக்கு என்ன தேவன் சொன்னாரோ அதை அப்படித்தான் சொல்லி சென்றிருக்கின்றார். ஆனால் உண்மையில் இந்த காலத்தில் ஊழியங்கள் அப்படியே நடக்கின்றன. இதனால் ஊழியம் செய்பவர்களும் அந்த ஊழியத்தை விசுவாசிப்பவர்களும் உலகாதாய விஷயங்களுக்காக, பண வசதிக்காக, சொத்து சேர்ப்பதற்காக என்னை ஆசீர்வதியும் என்று சொல்பவர்களுக்கும் கண்டிப்பாக விடுதலை கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. மேலும் மேலும் அவர்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் அவர்கள் வாழ்விலே ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். இறுதியில் பாதாளத்தில் தான் அவர்களுக்கு இடம் கிடைக்குமே தவிர ஆண்டவர் சொன்ன சமாதானமும் அவரிடத்துக்கு மீண்டும் சென்று இந்த சிக்கலான உலக வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு உண்டான வழி ஏற்படாமலே போகும் என்பதை ஊழியம் செய்கின்ற நாமெல்லாம், ஆண்டவரை விசுவாசிக்கின்ற நாமெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த வழியிலே வாழ்வினை மாற்றி அமைத்து கொள்ள, வேதாகமத்தின்படி வாழ்வினை மாற்றி அமைத்து கொள்ள முயல்வோம்.